தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். தற்போது வந்துள்ள அண்மை செய்தி. வளைகுடா பகுதியில் மோதல்கள் அதிகரித்து வருவதைக் கண்டு இந்தியா ஆழ்ந்த கவலை கொள்கிறது. அனைத்து தரப்பினரும் உடனடியாக தாக்குதல்களை நிறுத்தி அமைதியை கடைபிடிக்க வேண்டும் என்றும், தேவையற்ற மோதல்களை தவிர்த்து பொதுமக்களின் பாதுகாப்பிற்கு முன்னுரிமை அளிக்க வேண்டும் என்றும் இந்தியா வலியுறுத்தியுள்ளது. தற்போதைய பதற்றத்தை குறைக்க போர் முறையை தவிர்த்து நேரடி பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் என இந்தியா கோரிக்கை விடுத்துள்ளது. அனைத்து நாடுகளின் இறையாண்மை மற்றும் ஒருமைப்பாடு மதிக்கப்பட வேண்டும் என்பதில் இந்தியா உறுதியாக உள்ளது. ஈரான், குவைத், ஐக்கிய அரபு அமீரகம் உள்ளிட்ட நாடுகளில் உள்ள இந்திய தூதரகங்கள் அங்குள்ள இந்திய குடிமக்களுடன் தொடர்ச்சியான தொடர்பில் உள்ளன. இந்தியர்கள் அனைவரும் மிகுந்த விழிப்புடன் இருக்க வேண்டும் என்றும், அவசியமின்றி வெளியே வர வேண்டாம் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். தற்போது வந்துள்ள அண்மை செய்தி. வளைகுடா பகுதியில் மோதல்கள் அதிகரித்து வருவதைக் கண்டு இந்தியா ஆழ்ந்த கவலை கொள்கிறது. அனைத்து தரப்பினரும் உடனடியாக தாக்குதல்களை நிறுத்தி அமைதியை கடைபிடிக்க வேண்டும் என்றும், தேவையற்ற மோதல்களை தவிர்த்து பொதுமக்களின் பாதுகாப்பிற்கு முன்னுரிமை அளிக்க வேண்டும் என்றும் இந்தியா வலியுறுத்தியுள்ளது. தற்போதைய பதற்றத்தை குறைக்க போர் முறையை தவிர்த்து நேரடி பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் என இந்தியா கோரிக்கை விடுத்துள்ளது. அனைத்து நாடுகளின் இறையாண்மை மற்றும் ஒருமைப்பாடு மதிக்கப்பட வேண்டும் என்பதில் இந்தியா உறுதியாக உள்ளது. ஈரான், குவைத், ஐக்கிய அரபு அமீரகம் உள்ளிட்ட நாடுகளில் உள்ள இந்திய தூதரகங்கள் அங்குள்ள இந்திய குடிமக்களுடன் தொடர்ச்சியான தொடர்பில் உள்ளன. இந்தியர்கள் அனைவரும் மிகுந்த விழிப்புடன் இருக்க வேண்டும் என்றும், அவசியமின்றி வெளியே வர வேண்டாம் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர்.